வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல். குழந்தைங்களுக்கு சம்மர் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்களா சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 1.5 மணி நேரம் ஆனாலும் சரி, குழந்தைங்களுக்கு சாப்பாடை ஊட்டி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே வளர்ந்த ஒரு குழந்தை மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா, இன்டர்வல், லஞ்ச், ரீசஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 பிரேக்ஸ் 15 20 நிமிஷம் அல்லது மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான் இருக்க போகுது. இந்த டைம்ல இந்த குழந்தைங்க தானா எப்படி சாப்பிட்டு முடிக்க போறாங்கன்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்கு. ஸோ தயவு செய்து இந்த டைம் அதுக்கு ஆயத்தப்படுத்திக்கிறது ரெடியா இருந்து குழந்தைங்களை மேக்ஸிமம் நீங்க சாப்பிட பழகி விட்டீங்கன்னா மட்டும்தான் ஸ்கூல் திறக்கிற சமயத்தில் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற சமயத்தில் அவங்க போகக்கூடிய இந்த புது உலகத்துல நிறைய விஷயங்களை பார்த்து பயந்து தான் போவாங்க. தைரியம் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தயவு செய்து குழந்தைகிட்ட உட்காந்து பேசுறது மிக முக்கியமான விஷயம். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 30 குழந்தைங்களோ 40 குழந்தைங்களோ இருந்தீங்களா, எல்லா குழந்தைங்களையும் கவனமா பார்க்க முடியாது. உங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க தான் உட்காந்து அவங்க கிட்ட பேசணும். இதை மறந்துடாதீங்க. இது அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி உலக பயம்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டியில நிறைய குழந்தைங்க வாசல்லே நின்று அரை மணி நேரம் 40 நிமிஷம் கூட அழுவாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படி இவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு. சாதாரணமா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை கிராஜுவலி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகப்படுத்தி ஸ்கூல்லயே வெளியே சில டைம் பேரண்ட்ஸ் உட்கார வச்சு குழந்தைங்களை கிராஜுவலா இண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க குழந்தைங்கிட்ட கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட இருந்து தைரியம் சொல்லணுமே தவிர இது லாங் ப்ராசஸ். இது அவங்க கட்டாயம் செஞ்சுதான் ஆகணுங்கிறத அவங்க நினைப்பு படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் இண்டக்ஷன் ப்ராசஸ் இந்த வாரத்தில் பேசியிருக்கோம். அடுத்த வாரம் வேற ஒரு விஷயத்தோட கண்டிப்பா மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.